வணக்கம். நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு பக்கத்தில் நகராட்சியிலேருந்து ஒருவர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரியவர் 62 வயசானவர். அவர் புறம்போக்கு இடத்துல இருக்கிறாரு. பல காலமாக இருந்துட்டு இருக்கிறதுனால அதில் வீடை கட்டி ஒரு மின் மீட்ரு வாங்குறதுக்காக மூவ் பண்ணியிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் கிடைக்காது வாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ இப்போ தான் கஷ்டப்பட்டு எடுத்து அதை நிறைவு பண்ணியிருக்கிறாரு. அதில் மீட்ரு அப்ளை பண்ண போகிற இடத்துல மீட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னாக்கா வில்லேஜ் ஆஃபீஸர்னு சர்டிஃபிகேட் வாங்க, தாசில்தார்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அலக்கழிச்சிருக்கிறாங்க. அதை வாங்கி கொடுத்துட்டாராம். ஈபியில் என்னென்னா அவருக்கு கூட போன நண்பரை கூப்பிட்டு ஏஐ ஒரு 35,000 ரூபா லஞ்சம் கேட்டுருக்குறாங்க. இவரால் கொடுக்க முடியாது, எனக்கு அது உள்ள வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எனக்கு நம்பரை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியப்படுத்துனாங்க. ஒரு வீடியோ கேட்டால் தர்மச்சங்கடமாக இருந்தது. சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரியப்படுத்தணும். அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினதுனால மறுநாள் நானும் நேரடியாக போயிருந்தேன். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து பேசியிருந்தேன். எஸ்சி லெவலில் நம்ம கீழே யார்ட்டையும் போய் பார்க்குறதில்ல, எஸ்சிகிட்ட போய் பேசியிருந்தேன். அவங்களும் பார்த்துட்டு இன்றைக்கி மீட்ரு கொடுத்து கரண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் சம்மந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் அவர் சார்பிலையும் என் சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது மேலே இந்த மாதிரி லஞ்சம் கேட்குறவங்க மேலே சிவியராக நடவடிக்கை எடுக்கணும்னு அரசையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசலாமா? ஐயா வணக்கம். இந்த மாதிரி அனந்தபுத்தேரி பழைய ஜிஎஸ்டி ரோடு ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கிறேன். அதை இபி போய் நான் முறையிட்டேன். நீ போய் தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கி வா அப்படின்னாங்க. தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கி வந்து கொடுத்துட்டேன். திருப்பி மெய்த்தன்மை கொடுன்னு கேட்டாங்க. அந்த மெய்த்தன்மையும் கொடுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஐயா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்கண்ணே, நான் சில ஆளெல்லாம் பார்க்கணும், அவங்களாம் சொன்னால் தான் நான் செய்வேன் அப்படின்னாங்க. ஏன் இஷ்டம் கிடையாதுன்னாங்க. சரி யாருங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏடியை பார்க்கணும். சரிங்க ஐயா, ஏடி 20,000, ஜெய்க்கு 5,000, ஃபோர்மேனுக்கு 2,000, எனக்கு நீ விருப்பப்பட்டு செய் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. நான் செலவு தொழிலாளர். அது போனால் கூலிக்கு தான். சின்ன வீடு என் கஷ்டத்துக்கு கட்டினேன். அதுக்கு இவ்வளோ தூரம் போய் பேசினேன். உங்கள் காலில் விட வீரம் கொஞ்சம் கொடுங்க, நான் உங்கள் பிள்ளை குட்டிக்கு தர்மம் கொஞ்சம் கொடுங்க இன்னும் நான் கேட்டேன். இன்னும் 10 நாள் பொறுத்துக்கோ, இப்போ என்னால் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. அவங்களுக்கு அப்படி பாபா ஐயாவுக்கு உங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். ஹலோ ஐயா வணக்கம். நான் பாபு பேசுகிறேன் ஐயா. கணேசன் தானே பேசுகிறீங்க? ஆமாங்க ஐயா. ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஊர் எந்த ஊர் ஐயா? செங்கல்பட்டுங்க. செங்கல்பட்டில் எங்கே இருக்குது? செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல், ஜிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா? எந்த வில்லேஜ் வரும்? செங்கல்பட்டு வில்லேஜ் தான். அது காஞ்சிபுரம் இது வரும். காஞ்சிபுரம் வராது ஐயா, செங்கல்பட்டு மாவட்டம் தான். உங்களுக்கு எந்த பஞ்சாயத்து? அது எனக்கு சரியாக தெரியலைங்க ஐயா. நான் கேட்டுட்டு சொல்லிட்டுங்களா? நான் அவ்வளோ உலகம் சுற்றுறோம் இல்லை ஐயா. இல்லையா, செங்கல்பட்டு அது மேலேரி பாக்கத்தில் வருமா? இல்லை, இந்த பக்கம் மேலேரி பக்கம்லாம் அந்த பக்கம் போத்தால இன்னாண்டியே நம்மளுது திருமணி வருமா? அதெல்லாம் வராதுங்க. இங்கே செங்கல்பட்டு தான். செங்கல்பட்டு நகராட்சியில் வருமா? ஆமாங்க, முனிசிபாலிட்டி இருக்குதுங்க. முனிசிபாலிட்டி தானே? அந்த நகராட்சி தான் நாங்கள் அங்கே இருக்குது. அனுமந்தபுத்தேரியில். அனுமந்தபுத்தேரி என்ன? அனுமந்தபுத்தேரினா கரெக்டாக எங்கே இருக்குது? செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னாண்ட வரணும். மெயின் ரோடு தாண்டி உள்ளே வரணும். அதாவது ஆப்போசிட் ரோடா? ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் ரோடில் உள்ளாடி வரணும், அப்படி தானே? ஆமாம், உள்ளே வரணுங்க. ஆனால் பழைய ஜிஎஸ்டி ரோடு இருந்தாலுமே சரிங்க. அனந்தபுத்தேரி அது பழைய ஜிஎஸ்டி ரோடு. அப்படிங்களா? அந்த என்ன சொல்கிறது, ஸ்கூல் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் உள்ளாடி இருக்குது அதுவா? கவர்மெண்ட் ஸ்கூல்னா மெயின் ரோட்லேருந்து வரணும். கவர்மெண்ட் ஸ்கூல்னா இந்த பக்கம் உள்ளர அழகேசன் நகருக்கு அண்ணாண்ட அனந்தபுத்தேரின்னா தெரியும் எல்லாருக்குமே. ஓ, அழகேசன் நகருக்கு பின்னாடி வருதா? ஆமாம். ஓ, இப்படி அந்த சுற்றி வர்ற வழியில் வருது. ஆமாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வரலாம். நேராக ஒரே ரோடு கலெக்டர் ஹவுஸ் கோயில் வர்றது. ஓகே ஓகே. சரி, உங்கள்கிட்ட நீங்கள் என்ன இதுக்கு அப்ளை பண்ணீங்க? அது பண்ணி 1 மாதம் ஆகுதுங்க. 1 மாதம் ஆச்சுதா? எவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்கிறீங்க? அதுக்கு இதுக்கு மட்டும் தாங்க கட்டிக்கிறேன். டிபாசிட் தான் கட்டியிருக்கிறேன். அந்த மீட்டருக்கு 5,600. 5,600. அதுக்கு 5,600 ரூபாய் ரசீது வந்துட்டாங்களா?
சரி. அதாவது வந்து மெய்த்தன்மை வந்தால் தான் அதில் ஏற்றுவேன், இல்லைன்னா உங்களுக்கு டெபாசிட் நீங்கள் கட்டினது வந்து உங்களுக்கு திரும்பிடும். ம். மெய்த்தன்மை எட்டாந்து கொடுத்தீங்கன்னா தான். யார் சொன்னது, யார் உங்கள்கிட்ட? அங்கே உள்ள ஐபியில் தான். ஈபியில் யார் சொன்னாங்க? ரமேஷ்ன்றவர். ரமேஷ், அவர் தான் ஜேஇயா? இல்லைங்க, ஏஇ. ஏஇ. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் இப்போ? என்னங்க ஐயா? இப்போ கடைசியாக என்ன சொல்லி இருக்கிறார் உங்கள்கிட்ட? காலையில் தான் ஒரு மாதமாக நடந்தோம். ஆ. நடந்ததுக்கு இன்னும் நம்ம மெய்த்தன்மைன்றது அந்த லெட்டர் வந்தால் தான் நான் பண்ணுவேன்னாரு. சரி. அந்த லெட்டர் வந்து நீங்கள் தானங்க வாங்கிக்கணும், நான் எப்படிங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும் ம். அப்படின்னு இபிக்கு வந்தோடனே நீங்கள் தானங்க அங்கே அனுப்புறீங்க. அந்த அனுப்புறது உடனே அவங்க அனுப்பணும் இல்லைங்களா? ம். அவங்க அனுப்பலைன்னா நீங்கள் தானங்க போய் வாங்கணும். ம். அது நான் எப்படிங்க வாங்க முடியும்னு. ம். நீங்கள் தாங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க, சீக்கிரம் வேலையை மாற்றிக்கலாம் நாங்கள். ம். அதில் போய் அவர்கிட்ட கேட்டு நமக்கு முன்னிருந்து அவங்க வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டு அவங்க போய் கொஞ்சம் கொடுத்தாங்க வாங்கி. ம். அதை எடுத்துன்னு வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ம். ஒரு ஜெராக்ஸ் எங்களுக்கு ஒரிஜினல் அவர் கொடுத்தது என்கிட்ட இருக்குதுங்க. ம். அதுக்கப்புறமா நான் போயிட்டு இன்னாங்க ஐயான்னு போட்டு இன்னும் இரு பார்க்குறேன், இன்னும் இன்னும் பண்ணிடுறேன், நான் ஏற்றுறேன் தரேன், நீங்கள் இரு இன்னும் 10 நாள் போடு, ம். இன்னும் ஒரு 20 நாள் போடு எப்படின்னு சொன்னாருங்க. ம். அதுக்கும் கட்டுப்பட்டு எல்லாம் பண்ணேன். ம். இன்னைக்கு காலையில் போனேன். ம். வர சொன்னாருன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோம். ம். போனோன்னா ஆஃபீஸில் இல்லை. ம். ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்னோம். ம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறவங்களை கேட்டால் அவர் இப்போ எங்கேயோ வெளியே போய்க்கிறாருன்னு சொன்னாங்க. ம். கேட்டதுக்கு ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஃபோன் நம்பர்லாம் அவருக்கு நீ லீவில் வந்துக்கிறாரு, அவர் அதிகாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. யார்? ஒயர்மேனு. ம். சரிங்க, அதுவும் நான் நம்ம மேலே தப்பு இருக்கக்கூடாது, நாங்கள் வந்துட்டோம். ம். வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் போட்டோம். ம். இங்கே தான் நான் இங்கே வெளியே இருக்கிறேன் பாடினார். என்ன விஷயம்னாரு? ஐயா உங்களை பார்க்கணுன்னா. ம். நான் வரேன்னு சொன்னார். ம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி போட்டோம். ம். வந்தாருங்க. ம். ஐயா இந்த மாதிரி இருக்குதுங்க, எவ்வளோ நாளைக்கு நான் வந்து ஒரு கடன் வச்சு வாங்கி தவுண்டு பொட்டி வீடு 400 ஸ்கொயர் ஃபீட்டு கூட இல்லை, ம். இதை ஏன் அப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் கொடுக்கூடாதான்னு நான் சொன்னேன். இன்னும் 10 நாள் போடு, அந்த ஏரியாவில் 4 கம்பம் வருது புதுசா, ம். அந்த கம்பம் வரும்போது உனக்கு கனெக்ஷன் கொடுத்தா சரி ஆகிக்கலாம் ம். அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் 4 கம்பம் வர வரைக்கும் என்ன ஏன் பார்க்குறீங்க, அந்த கட்டி 2 மாதம் ஆகுது, ஒன்றுத்துக்கும் பூர்வம் இல்லாத இருக்கிறேன், ம். அதை கொஞ்சம் பெருந்தன்மையாக பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு புள்ளக்குடி நல்லது ம். அப்படின்னேன். 10 நாள் ஆகட்டும்னா. அப்புறம் நான் என்ன சொன்னேங்கன்னா, உண்மையாக நான் இவர் கூட இருந்து ஒரு எதிரோ, எப்பா இனிமேல் அவர்கிட்ட கரண்ட்டு கேட்காத, ம். கரண்ட்டு வேணாம், அவராக என்னைக்கு விருப்பப்பட்டு என்னைக்கு அவராக கொடுக்கட்டும், ம். நம்ம நடந்து வந்து உள்ளே போய் உக்காந்தோன்னே 4 பேர்கிட்ட அவர் பேசும்போது நம்ம நிற்போம், கொஞ்ச நேரம் பொறுத்து நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு இப்படியே சொல்கிறாரு. ம். நான் செய்யறது அன்றாடம் காசு, நான் போனால் தான் எனக்கு 10 ரூபா பழுப்பு, இவராண்டு போய் 2 மணி நேரம் நின்று நான் பங்கப்பட்டுட்டோம். ம். பரவாயில்ல, அவரை நம்ம நொந்துக்கூடாதுப்பா, விட்டுடுங்க, அவர் எதிர்வே நீங்கள் விட்டுடுங்க ஐயா, நீங்கள் எதுவும் நீ தரவானா, நீங்கள் எப்போ உங்களுக்கு எப்போ 2 மாதம் பொறுத்து கூட உங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன வந்தால் கொடுங்க, ம். இப்போ எனக்கு கொடுக்க முடியாது, ம். சொல்ல முடியாது, என்னால் வர முடியாதுங்க, நானே 62 வயசு, என்னால் நடக்க முடியலங்க, நானே கஷ்டப்படுற குடும்பம், நான் போனால் தாங்க சோறு ம். அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா. சொல்லிட்ட உடனே நான் வந்துட்டேன். ம். வந்துட்ட உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த என் கூட இருந்தவர் வந்து நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ம். இல்லை சேட்டு அவர் பாவமாகுது, அவர்கிட்ட நான் என்னத்தை கேட்கறது, ம். ஏழிக்கு ஒரு 20 ரூபா கொடுத்துட சொல்லு, ம். ஏழிக்கு ஒரு 5 ரூபா கொடுத்துட சொல்லு, ம். ஃபோர்மேனுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்துட சொல்லு. ம். லாஸ்ட்டில் நான் வந்து எனக்கு அவருக்கு ஏதோ நமக்கு சில நேரத்தில் ஒரு பாவமாகுது, அவர் ஒரு உதவி துணி கிணி பண்ணி கொடுக்குறா, எனக்கு கூட வேணாம், ம். அவர் விருப்பப்பட்டு செய்தா செய்யிட்டேன்னு சொன்னாருங்க ஐயா. உங்கள்கிட்ட சொல்லலை, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இருக்கிறாரு. அல்ல, அவரை கூப்பிட்டு தான் சொன்னார். நமக்கு இதுக்கு நான் பக்கத்துலையும் இல்லை அக்கத்துலையும் இல்லை, அவர் ஃபோன் பண்ணி ஐயா இவ்வளோ தூரம் அவர் பேசுகிறாரு, நான் என்னால் ஒன்றும் பேச முடியல, அவர்கிட்ட நம்ம பேச முடியாது, இது மாதிரி நடக்குதுப்பான்னு அவர் சொன்னார். ம். சொன்ன உடனே சரிப்பா நீ அவர் ஏன் கேட்ட விட்டுடு, அவர் கேட்டதாக இருக்கட்டும், ம். என்கிட்ட எப்போ கிடைக்குதோ அப்போ நான் கொடுக்குறேன், ம். இப்போ அவரை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டேன் ஐயா. ஓகே. உங்கள் ஃப்ரெண்டு கேட்டால் எப்படி சொல்லுவாரா, இப்படி என்கிட்ட கேட்டாருன்னு சொல்லுவாரா? என்னங்க? உங்கள் ஃப்ரெண்டு ஆ இவர் இப்படி காசு கேட்டாருன்னு சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்லுவாருங்க ஐயா. சரி, எனக்கு கொஞ்சம் அவருக்கு நம்பருக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா? அவர்கிட்ட நான் ஒன்று என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இருங்க, எனக்கு அது உடனே எனக்கு படிப்பு அறிவு இல்லை, எனக்கு அது கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லணும், சரி, எனக்கு சரி, அதெல்லாம் கிடையாதுங்க. கட் பண்ணிவிட்டு எனக்கு எடுத்துகிட்டு சொல்லுங்க ஐயா. ஆ சரிங்க, சரி.
ஒரு 10 மணிக்கு. ஹலோ ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இந்த வந்துக்கிறார் பாருங்க எங்கள் ஐயா. நாங்கள் அங்கே வர்றதுக்காக இருக்கிறோம். ஹலோ நாங்கள் அங்கே வர்றதுக்காக இருக்கிறோம். சார். ஹலோ சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். நேற்றைக்கு ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க இபி ஆஃபீஸை வச்சு. ஆமாம் ஆமாம். அதான் எப்படி என்னன்னு என்ன சொன்னாங்க. உங்கள் பேருன்னு ஐயா? ஹலோ உங்கள் பேருன்னு ஐயா? என் பேர் வந்து சேட்டு. ஏட்டா, எந்த ஊர்? செங்கல்பட்டு தான். சரி, செங்கல்பட்டுன்னா செங்கல்பட்டு தான் சார். உள்ள அது புது கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே. அதுக்கு பக்கத்துலையா? ஆமாம் ஆமாம். சரி, வெண்பாக்கம் பக்கம். ஆமாம் ஆமாம். இது பிடி நகர் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சரி, எனக்கு நான் சாரை கூட்டிகிட்டு போய் அந்த இபி ஆஃபீஸில் பேசியிருந்தீங்களா? ஆமாம் சார். இபியில் வந்து ஏதோ காசு கேட்டாங்கன்னு ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மை? அதான் இப்போ நாங்கள் வந்து சரி இந்தமாரி காயின் பண்ணுறவங்க இவருக்கு என்ன பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆ. அது அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஓரளவுக்கு பண்ணுறேன்ப்பா, எனக்கு எதுவும் தேவையில்ல, ஆ, ஏடிக்கு 20 ரூபா போயிடும். ஆ. அப்புறம் வந்து இவர் அதுக்கு அடுத்து ஒரு கீழே வச்சுருப்பாரு சிஏ, ஆ, அவருக்கு ஒரு 5 ரூபா போயிடும். ஃபோர்மேனுக்கு ஒரு 2 ரூபா, ஆ. 27 ரூபா அவங்க. ம். அதுக்கப்புறம் எனக்கு உங்களால் முடிஞ்சா என்ன கொடுங்க, அப்படின்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா வந்து 35 ரூபா கேட்டதா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுதான் என்னன்னு தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று சொன்னது இதுதான். நேற்று என்கிட்ட சொன்னது. நேற்று தான் சொன்னார். எத்தனை மணிக்கு இருக்கும்? மணி ஒரு 12-12:15 இருக்கும். உங்கள்கிட்ட சொன்னது யாரு? இவர் ஏஐ சார். அவர் பேர் என்னப்பா அது? அவர் பேர் எனக்கு ஃபுல் பேர் தெரியல சார். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்கள்கிட்ட தான் சொன்னார். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, அப்படி கொடுத்தா தந்துடுவாரா? அது தெரியலீங்களே. இல்லை, காசு கேட்குறாருல்ல லைனை கொடுக்கறதுக்கு. அவர் சட்டப்படி இவர் என்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்தாச்சு, பேப்பர்ஸு. திடீர்னு காசு உங்கள் கூட வந்தவங்கள கூப்பிட்டு காசு வேணும்னு கேட்குறாருன்னா காசு கொடுத்தா கொடுத்துருவாரா? காசு கொடுத்தா கொடுத்துருவாரு தான் சார். எப்படி பணம் வாங்குறாங்களே சார். ஆ, சரி, அதை கேட்குறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகேங்க ஐயா. ம், சரி, நன்றி 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 ஐயா. ம் ம். சார், செங்கல்பட்டுலேருந்து இருக்கிறேன் சார். நான் அனந்து புத்தேரி பழைய ஜெயிச்சு கரண்ட்டு போக நான் அப்பீல் பண்ணேன். அந்த அப்பீல் எதுவும் அவங்க காரணம் இல்லை. நான் எவ்வளோ போராடி பார்த்தேன். நான் பாபு சார் கிட்ட போனேன். பாபு சார் கிட்ட போனதுனால இந்த மாதிரி இருந்து ஒரே நாளில் என்ன பண்ணாங்க, 20 வருஷம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் அதிகாரிங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன்.